அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 7.1 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கணக்கு ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க. இதிலேயே 2 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 2 முக்கோணங்களின் பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. முதல் முக்கோணத்தின் பக்க அளவுகளை கொண்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் ஹெரான் சூத்திரத்தை தான் பயன்படுத்தணும். ஹெரான் சூத்திரம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c சதுர அலகுகள். இதில் s அப்படிங்கிறது முக்கோணத்தின் அரை சுற்றளவு. இந்த 3 பக்க அளவுகளையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும். abc அப்படிங்கிறத இந்த பக்க அளவுகளை எடுத்துக்கணும். முதல் கணக்குக்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். a சமம் முதல் பக்க அளவு 10 சென்டிமீட்டர், b சமம் 24 சென்டிமீட்டர், சி சமம் 26 சென்டிமீட்டர் என்க. அடுத்தது முக்கோணத்தின் அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அரை சுற்றளவு ஆங்கிலத்தில் செமி பெரிமீட்டர். ஸோ ஸ்மால் லெட்டர் எஸ் சமம் 3 பக்க அளவுகளையும் கூட்டும்போது சுற்றளவு கிடைக்கும். அரை சுற்றளவுங்கும்போது 2ஆல் வகுத்துடணும். 10 + 24 + 26 / 2. 26 24 2 ஆட் பண்ணால் 50. 50 கூட்டல் 10 60. 60/2 சமம் 60ஐ 2ஆல் வகுத்தோம்னா 30 கிடைக்கும். ஸோ 30 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். ஹெரான்ஸ் ஃபார்முலா முதல்ல எடுத்து எழுதிக்கணும். s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c சதுர அலகுகள். s 30 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 s மைனஸ் a 30 மைனஸ் 10 s மைனஸ் b 30 மைனஸ் 24 s மைனஸ் c 30 மைனஸ் 26. எல்லாத்தையும் சுருக்கிக்கலாம். 30 பெருக்கல் 30ல் 10 போயிடுச்சுன்னா 20, 30ல் 24 போயிடுச்சுன்னா 6, 30ல் 26 போயிடுச்சுன்னா 4. 30 20 இவற்றின் காரணிகளை எடுத்து எழுதணும். பாருங்கள், 30 ஆல்ரெடி இங்கே 6 4 இதை நம்ம கருத்தில் வச்சுக்கணும். 2ஆல் வகுக்கும்போது 15 அப்படின்னு கிடைக்கும். 3ஆல் வகுக்கும்போது 5ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி 6 4ன்னு இருக்கிறதுனால இந்த 30ஐ 6 பெருக்கல் 5 அப்படின்னு பிரித்து எழுதலாம். 20ஐ 5 20, அப்போ 5 பெருக்கல் 4ன்னு எழுதலாம். இங்கே ஆல்ரெடி 6 பெருக்கல் 4 அப்படின்னு இருக்குது. 2 சம காரணிகளுக்கு ஒரு காரணி நம்ம வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். 6 6 ஒரு 6 வெளியே எடுத்துக்கலாம். 5 5 ஒரு 5 வெளியே எடுத்துக்கலாம். 4 4. இது எல்லாத்தையும் பெருக்கும்போது 6 30, 30 4 120. ஸோ 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது 2வது கணக்கு. முக்கோணத்தின் 3 பக்க அளவுகளையும் a b c அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும். 3ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கலாம். 1.8 கூட்டல் 8 கூட்டல் 8.2 டிவைடட் பை 2. 8.2 1.8 கூட்டினா 10, 10 கூட்டல் 8 18. ஸோ 18/2 சமம் 9 மீட்டர். அடுத்தது முக்கோணத்தின் பரப்புன்னு போட்டு ஹெரான்ஸ் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். s 9 மீட்டர். ஸோ 9 இன்ட்டு 9 மைனஸ் a எவ்வளோ 1.8, 9 மைனஸ் b எவ்வளோ 8, 9 மைனஸ் c எவ்வளோ 8.2. எல்லாத்தையும் கழிச்சிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பெருக்கல் 9ல் 1.8 போயிடுச்சுன்னா 7.2 பெருக்கல் 9ல் 8 போயிடுச்சுன்னா 1 பெருக்கல் 9ல் 8.2 போயிடுச்சுன்னா 0.8. இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 9ஐ எப்படி பிரிக்கலாம்னா 3 பெருக்கல் 3ன்னு பிரிக்கலாம். 7.2 எப்படி பிரிக்கலாம்னா இதை 0.2ஆல் வகுக்கும்போது நமக்கு 36ன்னு கிடைக்கும். 36ஐ 6 பெருக்கல் 6ன்னு எழுதலாம்.
ஸோ 0.2 பெருக்கல் 6 பெருக்கல் 6 1 இருக்குது. 1ஆல் பெருக்கும்போது அது சேம் அதே வேல்யூ தான். ஸோ 1 நம்ம பெருக்கல் இருக்கும்போது எடுத்துக்க தேவையில்லை. 1ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 0.8 காரணிகள் பாருங்கள். 0.2ஆல் வகுக்கும்போது 4ன்னு கிடைக்கும். 4 2 பெருக்கல் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ 0.2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. 2 சம காரணிகளுக்கு ஒரு காரணி வெளியே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள் 3 பெருக்கல் 3 ஒரு 3, 6 பெருக்கல் 6 ஒரு 6, 0.2 0.2, இங்கே 2 முறை 2 இருக்குது ஒரு 2. இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். 3 பெருக்கல் 6 18, 18 பெருக்கல் 2 36, 36ஐ 2ஆல் பெருக்கினா 72. ஆனால் இங்கே ஒரு தசம புள்ளி இருக்குது 7.2. ஸோ 7.2 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இரண்டாவது முக்கோணத்தின் பரப்பளவு 7.2 மீட்டர் ஸ்கொயர். பயிற்சி 7.1இல் இரண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.